தாவேக்காவில் இணைவதற்காக காலை முதல் மாற்றுக் கட்சியினர் பனையூர் அலுவலகத்தில் காத்திருக்கும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். மாற்றுக் கட்சியினர் தாவேக்காவில் இணையும் நிகழ்வானது இன்னும் நடைபெறவுள்ளது. தாவேக்கா தலைமை அலுவலகம் திறக்காத நிலையில் வெள்ளிக்கதவு முன்பு ஏராளமானவர்கள் காத்திருக்கும் சூழ்நிலையானது அந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது. மாற்றுக் கட்சியினர் தாவேக்காவில் இணையும் நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள நிலையில் வெள்ளிக்கதவை திறந்தவுடன் ஒருவருக்கொருவர் முண்டியடித்தபடி மாற்றுக் கட்சியினர் தாவேக்கா அலுவலகத்தில் உள்ளே நுழைந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். பனையூரில் மாற்றுக் கட்சியினர் தாவேக்காவில் இணையும் நிகழ்வானது நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அந்த பகுதியில் பொதுமக்கள் திரண்டுள்ள காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. தற்போது தாவேக்காவுடைய தலைமை அலுவலகத்துடைய பனையூரில் ஏராளமான தொண்டர்கள் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இன்று தாவேக்கால் இணைய வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா சட்டமன்றத்துக்கு ஜெகநாதன் மிஸ்ரா தலைமையிலான பல்வேறு நபர்கள், அந்த கம்பத்தில் கூடிய அதிமுக திமுக சேர்ந்த பல்வேறு நபர்கள் இன்று கட்சி இணைவதற்காக வருகை வந்திருக்கிறார்கள். அதே போல அதிமுக பொதுச் அண்ணன் மகள் மேனகா அவர்களும், மேலும் ஆர்வி உதயகுமார் இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும், எம்ஜிஆர் அமைச்சர் இடம்பெற்றிருந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இணை வந்திருப்பதால் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே உள்ளே சென்று, குறிப்பாக தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த் முன்னிலையில தாவேகா என்ற ஆர்வத்தில் இருப்பதால் அனைவருமே உள்ளே அனுமதிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய இடம் குறுகிய இடமா இருப்பதால் நெருக்கடி ஏற்படும் அடிப்படையில் காவல்துறையினர் அவளை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கும், குறிப்பாக தாவேகா இணைய வந்தக்கூடிய மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்களுக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கிறது. இதே போலதான் கடந்த முறையும் இதே தள்ளுமொழி ஏற்பட்டது கூட பார்க்க முடியுது. ஏனென்றால் குறிப்பாக இந்த அமைச்சர்கள் தலைமையில் முன்வருவதால் அவர்களுக்கு எது பாதிப்பு வந்துடக்கூடாது, மாற்றுக் கட்சியில் வருவதால் இது குறுகிய இடம் இருப்பதால் அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடாத அடிப்படையில் பல்வேறு நபர்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். இதே போல ஒவ்வொரு முறையும் நிகழக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. அவ்வப்போது காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை. அனுமதிக்கிறதால குறிப்பாக வெகு நேரம் காலையிலிருந்து காத்திருந்ததால் அவள் தற்போது காவல்துறை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமொழி ஈடுபட்ட காட்சிகளை பார்க்க முடியுது. பல்வேறு நபர்கள் முண்டியடித்துக் கொண்டு உள்ளே செல்லக்கூடிய, அது முக்கிய நிர்வாகிகள் உள்ள வரும்போது அனுமதிக்கிறார்கள். அவர்கள் வழி அவர் செல்லும் போதே உள்ளே சென்று விடலாம் என்ற அடிப்படையில் முண்டியடித்துக் கொண்டு பல்வேறு தொண்டர்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சி கூட பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் பார்க்க முடியுது. தொடர்ந்து அதிகப்படியான தொண்டர்களும் வந்த வகையில் இருக்கிறார்கள். சரியாக 11 மணி அளவில் இந்த இணைப்பு விழா என்பது தொடங்க இருக்கிறது. அஸ்வினி, நௌஷாத், இந்நிகழ்ச்சி நடைபெறும் நிலையில் முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யவில்லையா தாவேகா தரப்பிலிருந்து? குறிப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏராளமான மாற்றுக் கட்சி சேர்ந்தவங்க வந்து மாற்றுக் கட்சி இந்த தாவேகா இணைவது வழக்கம். அந்த இதற்கான முன்னேற்பாடு என்பது குறிப்பாக கடந்த காலம் எவ்வாறு இருந்ததோ அதே போலதான் அவர்கள் செயல்படுகிறார்கள். காவல்துறை பாதகம் மட்டுமே அந்த அலுவலகத்துக்கு முன்பாக கேட்டின் முன்பாக போடப்பட்டிருக்கும். ஆனால் யார் வந்தாலும் முக்கிய நிர்வாகிகளும் மற்றும் அவருடன் சேர்ந்து ஒரு 20 பேர் 50 பேர் என்ற அடிப்படையில் தான் உள்ளே அனுமதிப்பார்கள். நேரம் ஆக தான் குறிப்பாக ஒவ்வொரு 10 பேராக உள்ளே அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான கட்சியில் இணைந்து அவர்களுக்கு கட்சியுடைய சால்வை அணிவித்து அவர்களை அனுப்புவது வழக்கமாக இருக்கும். ஆனால் 11 மணி இந்த நிகழ்வு நடைபெற இருப்பதால் அமைச்சர்களும் ஒவ்வொரு நாள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகா பொதுச்செயலாளர் வரும் நிலையில் அதுக்கு முன்பாகவே உள்ளே செல்ல வேண்டும் என வரக்கூடிய தொண்டர்கள் நினைப்பதால் தான் அங்கே பிரச்சனை ஏற்படுவதாக தாவேகா தரப்பில் தெரிவிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் தற்போது காத்திருக்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியும் கூட அவர்கள் கேட்காமல் முண்டியடித்துக் கொண்டு உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.